வந்து ரைசான்னு பேர் சொல்லுது. அப்படின்னா என்ன, அவங்க பக்கத்துல உள்ளவங்க என்ன கேட்டாங்கன்னு பாத்தீங்களா? எதுக்குப்பா பெக்கோசமனோட தாயாரை வந்து கொன்னீங்க அப்படிங்கறது மிகப்பெரிய கேள்வியை இப்ப வந்து எழுப்பி இருக்கு. இதை தாண்டி இந்த 28 துப்பாக்கி சூட்டு சம்பவங்களையும் பண்ணினவங்க யாரோட ஆட்களாக இருப்பாங்க? அப்ப அவங்க இன்னும் ஸ்ரீலங்காக்குள்ள தானே இருந்திருக்காங்க. ஆளை பிடிச்சாங்களான்னு பார்க்க ஆளை பிடிக்கல. இன்னைக்கு காலையில என்ன நடந்திருக்குனாக்க புள்ளையோட முகத்துல ஒரு பக்கம் அப்படியே வீக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவான், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ரினோஸ் அனிஷா. நம்ம நாட்டில் வந்து துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்கு மாத்திரம் பஞ்சமே கிடையாது அப்படிங்கிறதன் விளைவாக அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்பதன் விளைவாகவும் வந்து நேற்று கரெக்டாக 6 மணி வாக்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஹமந்தோட்ட டிஸ்ட்ரிக்ட் மித்தனிய பகுதியில் உல்ஹிட்டியாவை அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. அங்கே ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடைபெற்றிருந்தது. இதெல்லாம் நம்ம நியூஸ் போட்டதுக்கு அப்புறமா வந்து கிடைச்ச செய்திகள். அதுக்கப்புறம் யார் அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கு வந்து இலக்காயினாங்கன்னு பார்க்கும்பொழுது பெக்கோசமனோட தாயார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுச்சு. 61 வயதான தாயாரை அவங்க வீட்டு முன்னாடி ஒரு யமஹா எஃப்இசட் பைக்ல வந்து 2 பேர் 7 தடவைகள் அந்த பெண்ணினுடைய நெஞ்சு பகுதியில் வந்து துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்ற சம்பவம் தான் நேற்று பரபரப்பாக வந்து ஓடப்பட்டது. எதுக்குப்பா பெக்கோசமனோட தாயாரை வந்து கொன்னீங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வியை இப்போ வந்து எழுப்பி இருக்கு. இதை தாண்டி இன்னும் பல சம்பவங்களும் நம்ம நாட்டில் வந்து அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே பெக்கோசமன், தெம்பிலி லஹிரு, பானந்துர நிலங்க, கெஹல்பத்ர பத்மே, பெக்கோசமனோட மனைவி அப்படின்னு ஒரு 6 பேரை லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் மாதம் கடைசி டைம்ல நம்ம நாட்டை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு வலான குற்றத்தடுப்பு பிரிவினருடைய பணிப்பாளர் ஏஎஸ்பி ரொஹான் ஒலுகல உட்பட இன்னும் சில டீம் என்ன பண்ணாங்கன்னா இந்தோனேஷியாவில் போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து அவங்கள வந்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வச்சு அவங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த பெக்கோசமனை ஜேசிபி சமன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த கனேமுல்ல சஞ்சீவியோட மர்டருக்கு முன்னாடி நாள் லாஸ்ட் இயர் 2025 பிப்ரவரி 19 கனேமுல்ல சஞ்சீவியோட மர்டர் வந்து நடந்தது கோர்ட்குள்ள. அதுக்கு முன்னாடி நைட்டு 18ஆம் தேதி ஹமந்தோட்ட மித்தனிய பகுதியில் வந்து அருண வித்தான கமகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அவர் தான் கஜ்ஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அவரும் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி தான். அவரோட 2 பசங்களை பைக்கில் நைட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரும்பொழுது ரோட்டில் வச்சு ஷூட் பண்ணி 3 பேர் வந்து இறந்து போன கதை. கஜ்ஜாவினுடைய மரணத்துக்கு முன்பதாக கஜ்ஜா வந்து ஒரு சில டிஜிட்டல் மீடியாஸில் வந்து சில நேர்காணல்களை கொடுத்து என்னுடைய உயிருக்கு வேற ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வந்திருந்தாரு. கஜ்ஜா பற்றின பல விஷயங்கள் பற்றி நம்ம வந்து அன்னைக்கு டைமில் தொடர்ந்து வந்து வீடியோக்களாக வந்து போட்டுருந்தோம். இந்த கஜ்ஜாவினுடைய மர்டர் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜேசிபி சமனுக்கு வந்து தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட்ஸாக இருந்தது. இந்த தெம்பிலி லஹிரு உட்பட இந்த ஜேசிபி சமன், அதாவது பெக்கோ சமன், இந்த மற்ற 4 பேர், இந்த 6 பேரையும் கூட்டிட்டு வந்து தானே இப்போ வந்து தடுத்து வச்சிருக்காங்க. இப்போ இவர் உள்ள இருக்கும் பொழுது, அதாவது டிடைன் பண்ணி வச்சு இருக்கிற டைம்ல இவருடைய அம்மாவை எதுக்கு வந்து ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. சரி அப்படின்னு வரும்பொழுது ஆளை பிடிச்சாங்களான்னு பார்க்க ஆளை பிடிக்கல. இன்னைக்கு காலையில் என்ன நடந்திருக்குனாக்க அந்த யமஹா எஃப்இசட் பைக் வந்து மாத்தறையில் இருக்கக்கூடிய ஊர் பொக்க அப்படிங்கிற இடத்துல தம்பஹல அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு டீ எஸ்டேட், அதாவது தேயிலை தோட்டத்துக்கு பக்கத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்துச்சு. ஆட்கள் வந்து தப்பி ஓடிட்டாங்க. இப்போ இந்த கேஸ் விஷயமாக 5 டீம் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். பெக்கோசமனுக்கு 1008 தொடர்புகள் இருக்கலாம். அவர் போதைப் பொருள் கடத்தி இருக்கலாம், கொலைகள் செஞ்சிருக்கலாம். அம்மாவுக்கு என்ன தொடர்பு? 61 வயசு நிரம்பிய ஒரு பெண்மணிக்கு என்ன தொடர்பு? எதுக்கு போட்டாங்கன்றது மிகப்பெரிய கேள்வி. இன்னைக்கு வந்த செய்தியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கனேமுல்ல சஞ்சீவியோட மர்டரை வந்து பண்ணதுக்காக கெஹல்பத்ர பத்மே வந்து இதில் தொடர்பு பட்டிருந்தாரு. கெஹல்பத்ர பத்மே கூட இவர் வந்து தொடர்பு வச்சிருந்ததுனால அந்த பழியை தீர்ப்பதற்காக தான் இந்த கரந்தனிய சுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெளிநாட்டில் வந்து பதுங்கி இருக்காராம். அவரும் ஒரு தாதா தான், கேங்ஸ்டர் தான், ஒரு அண்டர்வேர்ல்ட் கேங் ஃபிகர் தான் அவரும். ஸோ அவரோட டீம் தான் இவங்களை வந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு. பட் நமக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. மேலோட்டமாக பார்க்கும்போது எங்கேயோ இடிக்குது. என்னன்னா, தாயை கொலை செய்வதற்குரிய காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா அவங்களுடைய மனைவியை சேர்த்தானே அங்கே இருந்து கூட்டு வந்தாங்க. இப்போ என்னன்னா, இப்போது இந்த ஆர்கனைஸ் கிரைம் பண்ணுற அந்த ஆட்கள் இருக்காங்களே, அந்த டீமுக்கு மட்டும் இப்போ பிரச்சனை கிடையாது. அவங்க சொந்தக்காரவங்க இப்போ 2-3 நாட்களுக்கு முன்பாக கஞ்சிப்பான இம்ரானினுடைய சொந்தக்காரரை இது பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெக்கோசமனோட தாயார். இப்போ அது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளிகள்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீதிமன்றத்தில் தீர்ப்பு இன்னும் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கு இடையில வந்து அவங்களோட சொந்தக்காரவங்களை வந்து ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டவுட்டுக்குரிய விஷயமாக இருக்கும் பட்சத்தில்
பட்சத்துல தான் இன்னைக்கு போலீஸார் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பிரஸ் மீட்டை வந்து கூட்டி சில விஷயங்களை வந்து கதைச்சிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வருஷ காலப்பகுதிக்குள்ள வந்து கிட்டத்தட்ட எத்தனை துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இதை பார்க்கும்பொழுது நமக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து இன்னைக்கு போலீசார் ஒரு பிரஸ் மீட்டை வச்சு பல்வேறு விஷயங்களை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இதுல வந்து இந்த வருஷத்துக்குள்ள மாத்திரம் இதுவரைக்குமே 28 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள், 18 மரணங்கள், 11 காயங்களை வந்து ஏற்படுத்தக்கூடிய இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் வந்து நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இத்தனை காலப்பகுதிக்குள்ள இப்பதான் 8ஆம் மாதம் போயிட்டு இருக்கு. இதுக்குள்ள வந்து 28 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னாக்கா இது ஒரு கவலை கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு. இதை தாண்டி இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. 93 சந்தேக நபர்களுக்கு எதிராக ரெட் அலர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. எங்க கண்டாலும் அவங்கள பிடிங்கன்னு. நம்ம நாட்டில் இருந்து பதுங்கி வெளிநாடுகளுக்கு தலைமறைவாகி போய் அங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து அந்த ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. இதுல மிக முக்கியமாக வுட்லர் சொன்னது என்னன்னா 2024 இருந்து 2026 ஆண்டுக்குட்பட்ட காலப்பகுதியில் இன்டர்போல் அதாவது சர்வதேச போலீசாரோட உதவியோட பார்த்தீங்கன்னா 38 சந்தேக நபர்களை நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம சட்டவிரோதமான முறையில் வந்து ஈட்டப்பட்ட 839 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை அரசின் பொறுப்பில் எடுப்பதற்கு சட்ட நடவடிக்கைகளை வந்து கடந்த ஜனவரியிலிருந்து போலீசார் முன்னெடுத்து வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ எக்கச்சக்கமான பேரை வந்து கொண்டு வந்திருக்காங்க நாட்டுக்கு. இப்போ கொண்டு வந்தாலும் வந்து தலைமறைவாக இருக்காங்க இல்லையா வெளிநாட்டில் பாதாள உலக கோஷ்டியினர், போதைப் பொருள் கடத்துறவங்க, அங்கே இருந்துட்டு சில விஷயங்களை வந்து பண்ணுறவங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த வருஷத்துக்குள்ள இதுவரை காலப்பகுதியில் 28 துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும் நடந்திருக்கு. 28 துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் 18 மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. இந்த 28 துப்பாக்கி சூட்டு சம்பவங்களையும் பண்ணினவங்க யாரோட ஆட்களாக இருப்பாங்க? அப்போ அவங்க இன்னும் ஸ்ரீலங்காக்குள்ள தானே இருந்திருக்காங்க. ஸோ சர்வதேசத்துக்குள்ள நம்ம நாட்டை தாண்டி வெளிநாடுகளில் போய் மறைஞ்சிருக்கிற ஆட்களை தாண்டி நம்ம நாட்டுக்குள்ள இந்த 28 துப்பாக்கி சூட்டு சம்பவங்களையும் ஏற்படுத்தி ஆட்களை பிடிச்சாலே பாதி பிரச்சனை குறையும். அவங்கள வந்து இன்னும் பிடிக்கிறதுக்குரிய வழியை காணும். அதனால போலீசார் ரொம்ப மும்முரமாக இதை பத்தி தொடர்ந்து சீரியஸா எடுக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். இதை தாண்டி இன்னைக்கு பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா நம்ம நாட்டில் ஏற்படக்கூடிய ரோட் ஆக்சிடென்ட். இன்னைக்கு போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் WPJ சேனாதீர அதிர்ச்சிகரமான தகவல்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா இந்த வருஷம் 2026 எத்தனை பாதை விபத்துக்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம இந்த காலப்பகுதியில் வந்து 1605 வீதி விபத்துக்கள் பதிவாகி இருக்காம். அந்த விபத்துக்கள்ல 1693 பேர் இறந்து போயிருக்காங்க. இதுல தான் அவர் வந்து லிஸ்ட் போடுறாரு பாருங்க. உயிரிழந்தாங்க இல்லையா 1693 பேர் இந்த வருஷத்துக்குள்ள. இதுல 555 பேர் பாதசாரிகள், சும்மா ரோட்ல நடந்து போனவங்க. அதுக்கப்புறமா 603 பேர் மோட்டார் சைக்கிளை ஓட்டினவங்க, 119 பேர் மோட்டார் சைக்கிள பின்னாடி உட்காந்து போனவங்க, 115 பேர் மிதிவண்டி ஓட்டினவங்க, சைக்கிள் ஓட்டினவங்க, 136 பேர் டிரைவர்ஸ் சாரதிகள், அதாவது 162 பேர் பயணிகள், பஸ்ஸுக்கோ இல்லாட்ட பின்னாடி உட்காந்து போனவங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு நம்ம நாட்டுக்கு இந்த 8 மாத காலப்பகுதிக்குள்ளன்னு யோசிச்சு பாருங்க. ගත්තොත් එහෙම මේ දක්වා මාර්ගකර යනතුරු 1605ක් සිද්ධ වෙලා තියෙනවා. මියගේ සංඛ්‍යාව 1693ක් බවට පත් වෙලා තියෙනවා. ඒ වගේම බරපතල අනතුරු 3125ක් වාර්තා වෙලා තියෙනවා. සුළු අනතුරු 6477ක්, අලාභ අනතුරු 2388ක් වශයෙන් වාර්තායින් වෙනවා. දැන් ගිය වසර සාපේක්ෂව මේ වසර ගත්තොත් එහෙම මාර්ගකර යනතුරු 79ක් සහ මියගේ සංඛ්‍යාව 88ක් බවට පත් වෙලා තියෙනවා. නමුත් මේ ප්‍රමාණය දැන් පහුගිය කාලේ සාපේක්ෂව බලනකොට අඩු වීගෙන යනවා. මොකද විශේෂයෙන් පොලිස් පොත්තුමා ක්‍රියාත්මක කරපු 120 උපාය මාර්ග සැලැස්ම යටතේ 120ක් බරපතල සහ මාරක අනතුරු අඩු කිරීමේ පළාත් මට්ටමින්, කොට්ටාස මට්ටමින්, දිසා මට්ටමින් කරපු සැලැස්ම යටතේ දැන් යම්කිසි අඩුවීමක් අපිට නිරීක්ෂණය කරනවා. විශේෂයෙන්ම ගත්තොත් එහෙම මෙම මරණ සංඛ්‍යාව 1693 අපි ගත්තොත් එහෙම විශේෂයෙන් පදිකයින් 555ක් මරණයටපත් වෙනවා. යතුරුපැදිකරුවන් 603යි. දැන් ගිය වසරේ යතුරුපැදි විශේෂ වැඩි ප්‍රමාණයක් මිය යන්නේ පදිකයෝ. දැන් මේ වසරේ වැඩි ප්‍රමාණයක් යතුරුපැදිකරුවන් මිය යාමක් අපි දකිනවා. මරණයටපත් වීම. පසුපැදිකරුවන් 119ක්. ඒක තවත් බරපතල කාරණාවක්. පාපැදිකරුවන් 115ක්, රියදුරන් 136ක්, මගීන් 162ක් ආදී වශයෙන් තමයි මෙම අනතුරු සිද්ධ වෙන්නේ. විශේෂයෙන් ගත්තොත් එහෙම මේ අනතුරු දිහා විශ්ලේෂණය කරද්දී අපිට පේන කාරණාවක් තමයි දැන් යතුරුපැදි වලින් සිදුවන අනතුරු සංඛ්‍යාව වැඩි වීම.
සහ යතුරු පැදිවලින් සිදුවෙන මාර්ග සහ බරපතල සහ අනිකුත් අනතුරු වැඩිවීම. அதுல சேனாதீர அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, இதுவரையில் வந்து நம்ம நாட்டில் 3125 பாரிய விபத்துகளும் 6477 குட்டி 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 விபத்துகளும் 2388 சேதமடைந்த விபத்துகள் வந்து பதிவாகியிருக்கு. ஆனால் லாஸ்ட் இயரோட இந்த வருஷத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது விபத்துக்களினுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு. அதில் இன்னொரு விஷயம் சொல்றாரு, மோட்டார் சைக்கிளால் ஏற்படுத்தக்கூடிய விபத்துகள் வந்து அதிகமாக இருக்கு. நம்ம நாட்டில் மொத்த வாகனம் வந்து 9.2 மில்லியன் சொல்றாங்க, அதாவது 92 லட்சம் வாகனங்கள் நம்ம நாட்டில் இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா 5.2 மில்லியன் பைக் இருக்கான், அதாவது 52 லட்சம் மோட்டார் சைக்கிள்கள் இருக்கான். அதனால நம்ம நாட்டில் மோட்டார் சைக்கிள் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய விபத்துகள் தான் அதிகமாக இருக்கு. 18 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் தான் அதிகமாக விபத்துக்குள்ளாகிறாங்க. இப்போ நம்ம நாட்டில் வந்து ஒருத்தர் A லெவல் பாஸ் பண்ணிட்டாலோ O லெவல் பாஸ் பண்ணிட்டாலோ அவங்களுக்கு பைக்கை தான் வந்து கிஃப்டா வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான கல்ச்சர் நம்ம நாட்டில் வேண்டாம். அதை தாண்டி அதிகமான ஸ்பீடு, பைக்கை கையில் எடுத்தாங்கன்னா அதிகமாக ஸ்பீடாக ஓட்டுறாங்க, போதைப் பொருளை பாவிச்சுட்டு வண்டி ஓட்டுறாங்க, இப்படியான சம்பவங்கள் அதிகமாகுது. மோட்டார் சைக்கிள் விபத்துக்கள் தான் அதிகமாக வந்து பதிவாகுது. அப்படிங்கிற மாதிரி தான் WPJ சேனாதீர வந்து சொல்லியிருக்காரு. இது ஒரு அதிகமாக பேசப்பட்ட விஷயம். இன்னும் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து வாகனங்கள் எத்தனை பதிவாகுது, அதில் வாகனங்கள் பதிவாக்கப்பட்ட விதங்களை பார்க்கும்பொழுது மோட்டார் சைக்கிள் தான் அதிகமாக ஒவ்வொரு வருஷமும் நம்ம நாட்டில் வந்து வாங்கப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதை தாண்டி இன்னைக்கு ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. இன்னைக்கு காலையில 7 மணி வாக்குல கண்டி வத்தேகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட யட்டிராவண அப்படிங்கிற வீதியில ஒரு காட்டுக்கு பக்கத்துல 10 வயசுக்கும் குறைஞ்ச ஒரு சிறுமிய ஒரு ஆட்டோவில் வந்த சிலர் என்ன பண்ணிருக்காங்கன்னா நடு ரோட்ல இறக்கி விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரா அந்த புள்ள அப்படின்னு போய் பார்க்கும்பொழுது புள்ளைய பார்த்தா புள்ளையோட முகத்துல ஒரு பக்கம் அப்படியே வீக்கம், அடிச்சா மாதிரி இருக்கு. அடிச்சாங்களோ என்ன பண்ணாங்களோன்னு தெரியல. பாவம் அந்த பிள்ளை, சிறுமி, சின்ன பிள்ளை. அதுக்கப்புறம் போலீஸார் என்ன பண்ணாங்க, அந்த பிள்ளைய எடுத்துட்டு வந்து யாரு அந்த பக்கத்தால போனாங்க அப்படின்னு பார்த்து CCTV ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பார்த்தா அது ஒரு ஆட்டோ அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நான் அந்த செய்தியை வந்து எடுக்கும் பொழுது இன்னைக்கு வந்து தகவல் வெளியாக இருந்தது. அந்த பிள்ளைய கூட்டு போறதுக்காக தாய் தந்தையர்கள் வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல என்னன்னா அந்த பிள்ளைய வந்து கண்டி ஹாஸ்பிட்டல்ல அனுமதிச்சிருக்காங்க. சின்ன பிள்ளைங்க, எப்படி அடிச்சாங்கன்னு தெரியல, ஒரு பகுதி அப்படியே வந்து கண்ணை வந்து வீங்கி போயிருக்கு அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகிட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறாரு கேள்வி. உங்களோட பேர் தெரியுமா? உங்களோட பேர் என்ன? லைகா. உங்களோட பேர் என்ன? லாயா. யோசிச்சு பாத்தீங்களா, உம்மோட பேர் என்ன, வாப்பாட பேர் என்ன அப்படின்லாம் கேட்டோன்னே அரநாயக்க பாதியை சேர்ந்தவங்க தான் அப்பா அம்மா யோசிச்சு கேட்குறாங்க. புள்ள வந்து ரைசான்னு பேர் சொல்லுது. அப்படின்னா அவங்க பக்கத்தில் உள்ளவங்க என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்களா, சனியங்க மாதிரி இருக்காங்க. என்னத்தை சொல்லுறது சொல்லுங்க பார்க்க. ஒரு பிள்ளைய உங்களுடைய சபலத்துக்காக பிள்ளைய பெற்று போட்டு நடு ரோட்டில் விட்டுட்டு அந்த பிள்ளைக்கு அடித்து துன்புறுத்தி நடு ரோட்டில் விட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா போலீஸார் என்ன வேற மாதிரி கேனைங்க இவங்க நினச்சிட்டு இருக்காங்க போல. நம்ம போலீஸார் விடுவாங்களா? நம்ம நாட்டு போலீஸார் தான் இங்கேருந்து கடல் கடந்து போய் அக்யூஸ்டை பிடிச்சிட்டு வர்றாங்க அப்படின்னும் பொழுது உங்களை பிடிக்க மாட்டாங்களான்னு யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த வந்து பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய பார்க்கும்பொழுது பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சுங்க. இவ்வளோ அடித்து துன்புறுத்தி எதுக்கு குழந்தைய பெற்றுக்கிறீங்கன்னு தெரியல. நிறைய பேருக்கு குழந்தைய இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாழ்க்கை ஃபுல்லாகவே அந்த சுமையை வந்து சுமந்துட்டு இருக்காங்க. அழகான ஒரு பெண் பிள்ளை, அந்த பிள்ளைக்கு போய் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன பாவமெல்லாம் சும்மா விடாதுன்னு நான் சொல்வேன். இதை பற்றி இன்னைக்கு நிறைய பேர் பேசியிருக்காங்க. வெக்க கேடான ஒரு விஷயம். எதுக்கு தான் இப்படி பண்ணுறீங்கன்னு நமக்கு தெரியல. வாயில் நல்லா வருது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த விஷயம் எனக்கு அதிகமாக போயிட்டுருக்கு. இவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கணும்னு எனக்கு தான் சத்தியமாக தெரியல. ஆனால் ரொம்ப மோசமான ஒரு செயலாக இருக்குது. நல்லா என்ன சொல்லுறதுன்னு தெரியல. ஸோ இது இன்னைக்கு அதிகமாக பேசப்பட்டது. அதோட வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து நேற்று சட்டத்தரணிகளை வந்து மீட் பண்ணி பேசின விஷயத்தில் வந்து பல்வேறு விதமான விஷயங்களை வெளிக்கொண்டு வந்திருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு என்னன்னா, மக்கள் விரும்பினா நான் பதவி விலக கூட தயார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்படின்ட்டு இன்னும் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதை வேறையான நம்ம ஒரு சப்ஜெக்டில் எடுக்கலாம். ஸோ இவ்வளோதான் நான் இன்னைக்கு கொண்டு வந்த விஷயங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.